சூடி வரவேற்ற நீங்க என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ்கிழவன் தங்கவேலனின் நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளக்கொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. அம்மா, இதுவரையில் நீங்கள் என்னை நேரில் கண்டது கிடையாது. இன்னைக்குத்தான் முதல் சந்திப்பு. நம் இருவருடைய சந்திப்பு இந்த ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எனவே உங்களிடத்திலே தகவல் பரிமாற்றம் பரிமாறிக் கொள்ளலாம் என்பதும் என்னுடைய திண்ணம். இருந்தாலும் கதையின் சார அம்சப்படி வண்டி வேலி கண்டு மொழி மாதே கண்டு மொழி மாதே வண்டி வேலி கண்டு மொழி மாதே வந்திருக்கும் நாடது சொல்வோம். மிகப்பெரிய பேர். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு வேடு நீக்கி பிறத்தல் அரிது. நாங்க இருக்கக்கூடிய பிறவிகள்லேயே 7 பிறப்பில் ஒரு பிறவிதான் மனித பிறவியா. அந்த மனித பிறவியினுடைய மாண்பை தாங்களை சந்தித்ததில் அடைந்தேன் மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரி இந்த சந்திப்பு மக்கள் எல்லாம் ரசிக்கும் வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆவலும். ஆக அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நாடு நகரங்கள்லாம் என்ன, என்னுடைய தாய் தந்தையார் யார் அப்படின்னு கேட்பதற்கு முன்பாக உங்களோடு தகவல் பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளருவதற்காக. நெற்றாமரை குலத்தின் நல்லெண்ணம் சார்ந்தாரை போலே கற்றாரை கற்றார் காமுருவர் கற்பில்லாம் முறுக்கரை முறுக்கரை முகர்வர் முதுகாட்டில் காக்கி உகக்கும் பிடம். நாங்க எப்பொழுதுமே படித்த ஒரு அறிவாளிக்கு இந்த உலகில் எங்கு சென்றாலும் சிறப்பு தான். அதான் மன்னரும் ஆசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றான் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அதாவது தம்பி உடையான் படைக்கு வஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு வஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், நல்ல மனைவியை உடையான் விருந்துக்கு அஞ்சான், நல்ல கல்வி அறிவு உடையான் பேச்சுக்கு அஞ்சான். நிறைய படைபலம் வருதுன்னு வைங்களேன். தம்பி சரியான தம்பியை வச்சுக்கிட்டு இருக்கவன் படையை பார்த்து அஞ்சனுன்னு தேவை கிடையாது. தம்பி இருக்கான் தோல் கொடுப்பான் அப்படின்னு. நல்ல ஆடை உடுத்தி இருக்கக்கூடியவங்க அவையில் அஞ்சனுன்ற அவசியம் கிடையாது. நல்ல வாகன வசதி இருக்கிறவங்க வழியை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. விருந்துக்கு வீட்டுக்கு வீடு ஆளை கூட்டிட்டு வரவங்க வீட்டில் மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் நல்ல பேச்சு வேணும். பேசணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நல்ல கல்வி அறிவு இருந்தது அப்படின்னா பேச முடியாதோன்ற பயம் வேண்டவே வேண்டாம். அதே நேரத்தில் நிறைய படிச்சிருந்து பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, ஆனால் படிச்சிருந்து பேச தெரியாதவங்களும் இருக்காங்க. படிக்கவே இல்லாமல் பேச்சு சாதுர்த்தியத்திலே கொண்டு போகிற ஆட்களும் இருக்காங்க. இதில் நீங்கள் எந்த வகை அப்படின்றது பேசி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும். வாங்க, தகவல் பரிமாற்றம்னா எப்படி? அம்மா, இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நம்ம எல்லோரும் நடிகர்கள் தான். உங்களுடைய ஜென்மத்தில் நீங்கள் அறிந்து கொண்டது, என்னுடைய ஜென்மத்தில் நான் பங்கு கொண்டது. இவைகளில் நீங்கள் அறிந்த 4 விஷயத்தையும் நான் கற்றறிந்த 4 விஷயத்தையும் கலந்து பேசுவதே பரிமாற்றம். அதாவது தகவல் என்பது வாழ்க்கை அனுபவங்களை செய்திகளாக அறிவிப்பு செய்வதோ வாதி பிரதி வாய்தாக பேசிக்கொள்வதுதான் தகவல் பரிமாற்றம். இப்போ உங்களுக்கு புரியும் இல்ல? தகவல் அப்படின்னாலே எதையோ பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, குறுஞ்செய்தி, இல்லாட்டி ஒன்றை பற்றிய உண்மைன்னு வச்சுக்கலாம். எடுத்து சொல்லக்கூடிய பொய்யோ உண்மையோ ஒன்றை பற்றிய ஒரு கருத்தை பரப்புவதுக்கு தான் தகவல்னு பேர். இப்ப இந்த இடத்துல நாம தகவல் பரிமாறிக்கொள்வோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருந்துமான்றது கொஞ்சம் ஆச்சரியமானதுதான். இந்த இடத்துல நாம வேணா பேசிப்பாங்களா? ஏன்னா தகவலோடு முடிந்து கொள்ளக்கூடியது இது இல்ல. தகவல் என்பது குறிப்பிட்ட கருத்தை மட்டும் எடுத்து சொல்வதுதான் தகவல். ஆனா இங்க இருக்கிறது கருத்து பரிமாற்றம். நீ என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுறேன் அப்படின்றது பல வகையில பல கோணங்கள்ல இருந்து பாக்குறது. தர்க்கம்னா என்னன்றீங்க நீங்க?
உள்ளதை உள்ளபடியோ இல்ல ஏதோ ஒரு கருத்தை எடுத்து சொல்வது மட்டுமல்ல தர்க்கம். தர்க்கம் என்பது இப்போ ஒரு ராமாயணத்தையோ ஒரு மகாபாரதத்தையோ ஒரு கந்த புராணத்தையோ எதை எடுத்து பேசினாலும் அதுல நான் எப்படி பேசணும்னு அதற்கு முரண்பாடாக எதிர்ப்பாக பேசி இது இப்படி இல்லை இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு வாதாடுவதுதான் தர்க்கம். அந்த வகையில நீங்க எந்த அளவுக்கு வாதாடுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வாதாடக்கூடிய திறமை உண்டு அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, போனா வராதது பல இருக்கு. நேரம் போனா வராது, உயிர் போனா வராது, மானம் போனா வராது, வில்லிலிருந்து அம்பு போனால் வராது, வாயிலிருந்து சொல்லு போனால் வராது, இளமை போனால் வராது. வராத பலவற்றில் மிக முக்கியமான ஒன்று கால நேரம். அந்த நேரங்காலம் இருக்கக்கூடிய நேரங்காலத்துல நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். வாங்க, நாடு தொண்டை நாடு, வேற என்ன கேட்கணும்? அம்மா, இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு பொதுவா சொல்லுவாங்க. சரி, ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா இதுல என்ன ரகம்னு போக போகதான் எனக்கு தெரியும். நீங்க அதாவதுமா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு பேசுற பேச்சு அகந்த பேச்சு. சரி, எனக்கும் தெரியும்னு பேசுற பேச்சு அடக்கமான பேச்சு. சரி, எனக்கும் மண்டகனமா பேச தெரியும், எடுத்தம் கௌத்தம்னு உங்களோட சண்டை ஓடவும் தெரியும். அப்படி நடந்துக்கிறேன் நான். இல்ல, மண்டகனமா பேசுறதுக்கோ எடுத்தேன் கௌத்தேன்னு சண்டை ஓடுறது அறிவாளிக்கு அழகே கிடையாது. முதல்ல ஆத்திரமே அறிவுக்கு சத்ரு. சண்டை போடுறதும் திமிரா பேசிக்கிறதும் தான் அறிவு கூர்மையா? கட்டறிந்த அறிவாளிக்கு அழகே பணிவுதான், அடக்கமாக பேசுவதுதான். ஒருத்தர் பேசுறதுலே புரிஞ்சுக்கலாம் அவருடைய பேச்சில் அடக்கம் உண்டு என்றால் அவர் கற்றறிந்த அறிவாளின்னு. மற்றபடி ஆய்வுன்னு கத்தி ஆத்திரம் படைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்னு சண்டை ஓடுறாள் அறகுறையா படிச்சாள். முழுமையாக கற்றறிந்த ஒருவர் நிச்சயமாக அவருடைய பேச்சிலே அடக்கம் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி வாங்க. நீங்க முதல்ல யாரோ ஒருத்தர் ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க. மண்டகனமா பேசுறதும் எடுத்தேன் கவுத்தேன்னு சண்டை ஓடுறதும் திமிரு பண்றதும் தான் தர்க்கம். அதுதான் அறிவு சார்ந்த பேச்சு என்பது. அப்படி கிடையாது. எந்த பேச்சு ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டு அடக்கமான முறையிலே மக்களிடையே கொண்டு செய்திகளை சேர்க்கிறதோ அதுதான் தெளிந்த அறிவுடையவர்கள் பேசக்கூடிய பேச்சு. அதுக்கு நான் வல்லம்மா. சரி, நீங்க வந்தாலும் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். நான் எதிர்பார்க்கிறவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படித்தான் நான். முகம் காருக்கும் கண்ணாடி மாதிரி. ஆமா, நீங்க எப்படி பேசினாலும் அந்த மாதிரி தான். அதுக்காக உங்களுடைய பேச்சுல மரியாதை குறைவா இருந்துச்சுன்னா நான் அப்படி போக மாட்டேன். எல்லா இடத்துக்கும் அப்படி வர முடியாதுல்ல. நீ ஒருவேளை திமிரா பேசுனீங்கன்னா என் பேச்சு அப்படி இருக்கும். நான் அதிகமா பேசுறேன்னா அப்படிதான் பேசுவேன். ஒருவேளை யாராவது என்னுடைய எதிரியாக எதிர்ப்பு நின்று பேசக்கூடியவங்க பேச்சுல மரியாதை குறைவாக இருந்தா நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். யாரோடு சேர்ந்தாலும் நாம தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வாங்க, அது என்ன நீங்க வாட்டுக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு எல்லாரும் சொல்றாங்கன்றத நீங்க சொல்லலாமா முதல்ல? அம்மா, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது பெண்களை இழிவுபடுத்தும். இழிவுபடுத்துறீங்கன்ற இடத்துக்கு நானும் வரல, சிந்தனையில தானே இருக்கேன். மிகைப்படுத்தி சொல்வது எப்படி மிகைப்படுத்துறீங்க நீங்க? பாருங்க, ராமாயணத்துல சுக்கிரவன் ராமன் துணையோடு வாலிய வம்புக்கு இழுத்து சண்டைக்கு கூப்பிடுறான். சரி, அப்ப வாலி என்ன பண்றான்? தொடையை தட்டிக்கிட்டு சண்டைக்கு போறான் தம்பி சுக்கிரவன். சண்டைக்கு போற அந்த இடத்துல வாலியோட மனைவி தாரை தடுத்து நிறுத்திட்டு வாலிட்ட சொல்றா, ஏங்க உங்க தம்பி உங்க பேரை கேட்டாலே 1000 மைலுக்கு அப்பாற்பட்டு ஓடுவான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு தைரியமாக உங்களை வம்புக்கு இழுத்து சண்டைக்கு கூப்பிடுறானா, எனக்கு என்னமோ இந்த சுக்கிரவன் பின்னாடி பக்கவளமான பலசாலி யாரோ இருப்பதாக தோணுது. ஆகையினால இன்று இவனை விட்டு விடுங்கள் என்று வாலியோட மனைவி தாரை சொல்லுவா. அதுக்கு தாரை பேச்ச கேட்காம வாலியும் சண்டைக்கு போனான். முடிவில் மரணம் அடைந்தான். அப்ப சுக்கிரவனுக்கு பின்னாடி பக்கவளமான பலசாலி யாரோ இருப்பதாக முன்னாடி நடக்க போறது பின்னாடியே தாரைக்கு தெரிந்திருக்கு, வாலியோட மனைவிக்கு. அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு. இது மட்டும் இல்லம்மா, கோவலன் கண்ணகிய மதுரைக்கு கூப்பிடுறான். எதுக்கு? வியாபாரம் பார்த்து புழைச்சுக்கலாம்னு. அப்ப பாண்டிய நாட்டு எல்லை வரை 2 பேருமே வந்துட்டாங்க. அப்போது தற்செயலா நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் கோட்டையில் பறக்க விட்டப்பட்ட மீன் கொடி காத்துல அசையுது. அதை பார்த்துட்டு கண்ணகி கோவலனை கூப்பிட்டு சொல்றா, ஏங்க சுவாமி அங்க பாருங்க, கோட்டையில கொடி கோவலா வராதே வராதே, வந்தால் நீ மாண்டு விடுவா என்று அசையுது. ஆகையினாலே மதுரைக்கு போக வேண்டாம் என்று கண்ணகி சொன்னா கோவலன்ட்ட. கண்ணகி பேச்ச கோவலன் கேட்டானா? கேட்காம மதுரைக்கு வந்தான், வெட்டுப்பட்டு செத்தான். ஆக அதாம்மா பெண் புத்தி. கற்புக்கரசி கண்ணகி அந்த அம்மா கணவன் மாண்டு விடுவான்னு முன்ன கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா மதுரைக்கே அவரை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டா. முதல்ல தெரிஞ்சுக்கணும். கணவனுடைய உயிர் போயிரும்னு தெரிஞ்சும் ஒருத்தி கூட்டிட்டு வருவாள? வாய்ப்பே கிடையாது. கூட்டிட்டு ஆமா, சிலப்பதிகாரமே அந்த மாதிரி ஒரு செய்தியை சரி சொல்றீங்க. ஒருவேளை மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இங்க சரியில்லைன்னு வேணா தோணி இருக்கலாமே தவிர கோவலனுடைய உயிருக்கே ஆபத்து வந்துருன்றது முன்கூட்டி கண்ணகிக்கு தெரிந்திருந்தால் மதுரைக்கு நிச்சயமாக அவனை அழித்து வந்திருக்க மாட்டாள். ஏன்னா தன்னுடைய கணவனுடைய உயிரை 12 ஆண்டு காலம் கண்ணகியை விட்டு சென்று மாதவியோடு இருந்தவன் கோவலன்.
இது எல்லாருக்குமே தெரியும். 12 ஆண்டுகள் கழித்து இங்க வந்த பொழுதும் அவளுக்கு எந்த வகையான கோபமுமே கிடையாது தன்னுடைய கணவன் மீது. வந்தவனை அந்த உபசரிப்போடு மனசுல சஞ்சலம் இருந்தாலும் வந்தவன் இந்த நிலையில் வந்திருக்கான் அப்படின்னு குறிப்பறிந்து நடந்து கொண்டவள் கண்ணகி. அதன் பிறகுதான் எல்லாம் அங்கிருந்து பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு வராங்க. சரி இருக்கட்டும். ஆக நீங்க சொன்ன மாதிரி பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிறது இல்ல இழிவுபடுத்தக்கூடிய சொல்லும் இல்ல. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். நாங்க ஆவதும் பெண்ணால் அப்படின்னா நன்மைகள் எல்லாம் ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் அப்படின்னா தீமைகள் எல்லாம் அழிவதும் பெண்ணால். ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்துலதான் இருக்கு. இப்ப ஒரு வாசகம் உண்டு தெரியுமா, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்வாங்க. பொம்பளை சிரிச்சா என்ன போச்சு? பொம்பளை சிரிச்சா வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் யாரோ வராங்க, அப்பாவோ அண்ணாவோ இல்ல கணவனோ எந்த ஆண்மகனாக இருந்தாலும் வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி செம்பு நிறைய தண்ணீர் எடுத்து வாங்கன்னு சிரித்த முகத்தோடு வரவேற்பு கொடுத்தா அவங்க மனசுல இருக்கக்கூடிய கோபமோ சஞ்சலமோ கவலையோ போயிருமா. அதான் சிரிச்சா போச்சு. பொம்பளை சிரிச்சா கவலை போச்சு, துயரம் போச்சு. ஆக பெண்ணுக்கு அழகு புன்னகை அப்படின்றத இங்க மட்டுமல்ல, திருப்புகளோட முதல் பாடலை அதுதான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி கொரு வித்து குருவர என போதும் அருணகிரியார் எழுதுறார். முத்தை தரு வத்தி திருநகை. முத்தை தருனா அவருடைய பல்வரிசை வெண்முத்தை நிகரத்த பல்வரிசையை கொண்ட தெய்வயானை தேவி. அப்படி சிரித்தால் அழகாக இருப்பாளா. அவருடைய கணவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு சிரிப்பிற்கும் புன்னகைக்கும் பெண்களினுடைய புன்னகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு திருப்புகொள்ள முதன்முறையாகவே ஏற்கனவே அருணகிரியார் பாடிட்டாரு. ஆக எந்த அளவுக்கு புன்னகை என்பது முக்கியம் அப்படின்னு இருக்கு. சிரிப்புல தான் நல்லா இருக்கு. சிரிக்கிறதுலே விதம் இருக்கு. சூழ்ச்சியா சிரிக்கிறது இருக்கு, கோபமா சிரிக்கிறது இருக்கு, மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறது இருக்கு, மனதார நகைச்சுவைப்பட்டு சிரிக்கிறது இருக்கு. சிரிப்புல ஒவ்வொரு வகையும் இருக்கு. ஆக பெண்ணுக்கு அழகு புன்னகை தான். பெண் புத்தி பின் புத்தின்றத பல வகையில நம்ம உணர்த்தலாம். இப்ப சோழ நாட்டுல கமலாவதின்னு ஒரு பெண்ணு, சோழ நாட்டுல கமலாவதின்னு ஒரு பெண்ணு. இந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்கா, நிறை மாத கர்ப்பிணியாக கருவிலே குழந்தைய சுமந்திருக்கா. அந்த நிறை மாத கர்ப்பிணிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருணம் என்பது அந்த நாட்டிற்கு அவளை நன்மையை கொடுக்கக்கூடியதாக இல்ல. நேரம் சரியில்லாத நேரமாக இருக்கு. அவ ஜோதிடர்கள்லாம் கணித்து சொல்றாங்க, இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா இது இந்த நாட்டுக்கு கேடு அப்படின்னு. பார்த்தா அந்த அம்மா தன்னுடைய உயிரை பணைய வைத்து தன் குழந்தையினுடைய உயிரை பெரிதும் கருதாமல் என்ன பண்ணா, குழந்தை பிறக்க போற நேரம் பார்த்து 2 கால்களையும் கட்டி தலைகீழாக அந்தரத்துல தொங்க விட்டுருங்கன்னா குழந்தை பறக்க விடாம பண்ணணும்னு. நிறை மாத கர்ப்பிணியினுடைய வலி என்பது எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். ஆனா அந்த நேரத்துல குழந்தைய பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்துல தலையில கட்டி தொங்க விட சொன்னா அதே மாதிரி தொங்க விட்டாங்க. அந்த நேரம் கழிந்த பின்பு அந்த அம்மாவை காலு கட்ட அவிழ்த்து விட்டாங்க. அதன் பிறகு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை எப்படி இருந்ததாம்? கண்கள் 2 சிவந்த நிறத்தில் இருந்ததாம். அதுதான் அவனுக்கு செங்கட்சோழன் என்ற பெயர் வந்தது. கோட்செங்கட்சோழன் சொல்லுவாங்க இல்லையா, அவன் தான் சிவந்த கண்களோடு பிறந்தான். பெரிய புராண கதையில வருது. இந்த செங்கட்சோழன் ஏன் அப்படி பிறந்தான்? சிவந்த கண்ணோட பிறந்தான். இவன் தான் ஆலயங்கள் சிவாலயங்கள் நிறைய கட்டினா அதுல பல ஆலயங்களுக்கு யானைகள் உள்ள போகாத அளவுக்கு வாசற்படியை வச்சான். ஏன் யானை போக கூடாதுன்னு வச்சான்? இது முற்பிறவியினுடைய அந்த வினை. செங்கட்சோழன் தான் முற்பிறவியில சிலந்தியாக இருந்தானா. சிலந்தி யானை ஒரு கோயில பூஜை பண்ணும். எப்படி சிவலிங்கம் இருக்கும், இந்த சிலந்தி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய எச்சினால சிலந்தி வலை பின்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலையை பின்னி அழகா அப்படியே அவரு அதுக்கு என்ன நினைப்புனா சிவலிங்கத்துக்கு நம்ம அப்படியே அழகா அலங்கரிக்கிறோம்னு நினைப்பு. இது அலங்காரம் பண்ணி வைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு யானை வரும். என்னடா அது, நேற்று தான் சிவலிங்கத்தை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வச்சுட்டு போனோம், இந்த சிலந்தி இந்த வேலை ஆகுது அப்படின்னு மறுபடியும் அந்த கட்டி வச்ச கூட்டெல்லாம் கழிச்சிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி இது சிவனை கும்பிடும். மறுபடியும் சிலந்தி பார்க்கும், நேற்று கட்டி வச்ச வலையா காணாமே திரும்ப கட்டும். இப்படியே நடந்தது. ஒரு நாள் சிலந்தி பார்த்தது, தினமும் நான் கட்டி வைக்கக்கூடிய அந்த வலையை யாரு கலைப்பது அப்படின்னு மறைந்திருந்து பார்த்தது. யானை வழக்கம் போல தண்ணீர் எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. இப்ப சிலந்திக்கு கோபம், நாம தினமும் வலை பின்னி கட்டி சிவனை பூஜை பண்ணா இந்த யானை பைய இந்த வேலை பார்க்கிறான், இவனை என்ன செய்யறதுன்னு பார்த்து அவருடைய தும்பி கைக்குள்ளே உள்ளே நுழைந்து விட்டது. உள்ள போனோன்னு தாங்க முடியல யானையினால. என்னடா செய்யறதுன்னு தெரியாம தலைகால் புரியாம என்னோட தும்பி கையை போட்டு பூமியில அடின்னு அடிச்சு யானை இறந்து போனது, சிலந்தியும் இறந்து போனது. என்ன விஷயம் அப்படின்னா, யானை இறந்தது, இறந்த யானைக்கு மறுபிறவி கிடையாது. ஆனால் சிலந்திக்கு ஏன் மறுபிறவி வந்துச்சு? ஏன்னா சிலந்தி சாகும் பொழுதே அதனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, யானையை கொண்டே தீரணும்னு சிலந்தி இறந்துச்சு. ஆனா யானைக்கு யாரையும் பழிவாங்குற குணம் கிடையாது. ஆனா சிலந்தி பழிவாங்கும் எண்ணத்தோடு இறந்ததால் அந்த செய்த வினை இருக்கு பாருங்க, எண்ணம், அந்த எண்ணத்தின் பயனாக மறுபடியும் மறுபிறவி தொடர்ந்தது. கமலாவதியினுடைய வயிற்றிலே செங்கட்சோழனாக சிலந்தி பிறந்தது. பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறீங்க? பாவம் செய்தாலும் பிறப்பு இருக்கு, புண்ணியம் செய்தாலும் பிறப்பு இருக்குன்றாங்க. இப்படி பாவம் பண்ணா மட்டும் பிறப்பு இல்ல, புண்ணியம் பண்ணாலும் பிறப்பு இருக்கு.
அப்ப பிறப்பே இல்லாம இருக்கணும், என்னதான் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பாவம் பண்ணாலும் பிறக்கிறோம், புண்ணியம் பண்ணாலும் பிறக்கிறோம். பாவம் செய்தால் பிறப்பு உண்டு, புண்ணியம் செய்தாலும் பிறப்பு உண்டு. ஆனா அந்த புண்ணியத்தை எப்படி செய்யணும்னு இருக்கு. ஒரு கோயிலை கட்டுறோம், ஒரு அன்னதானம் போடுறோம், கும்பாபிஷேகம் பண்றோம், ஏழை எளியவர்களுக்கு உதவுறோம். அதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் என்னால நடந்துச்சுன்ற எண்ணம் இருக்கக்கூடாதான். இதெல்லாம் நான் செய்யல, எனக்கு மேல என் இறைவன் இருந்து இயக்குகிறான், அதனால நான் செய்யறேன் அப்படின்னு நன்மை தீமையை இறைவன் மீது சுமத்திட்டோம் அப்படின்னா புண்ணியத்திற்கெல்லாம் காரணம் அவன் தான், இறைவன் தான் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு வந்தாதான் புண்ணியம் செய்தாலும் பிறப்பு இல்லாம இருக்க முடியுமா. ஆக அதனால இந்த மாதிரி பல சம்பவங்கள் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு பெண்கள் நடக்க போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நுட்பம் உள்ளவர்களாக தான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. வாங்க, நாடு தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. என் தொண்டை நாட்டுக்கு பல சிறப்புகள் உண்டு, பல சிறப்புகள் உண்டு. ஏன்னா இப்ப கல்யாணை கரும்பு தின்றது எங்க? பாண்டிய நாடு. ஆனா கரும்பு தின்ன கூடி கொடுத்த நாடு எந்த நாடு தெரியுமா? தொண்டை நாடு தான். தொண்டை நாடு தான் சான்றோர்கள் வைத்து என்ற பெருமைக்குரிய நாடு. ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும்னா வள்ளுவர் எழுதுகிறார், உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது எழுபது நாடு. உருப்பசியும்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே எதுனா விவசாயம் தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு அவன் பின் செல்வர், இல்லையா? அப்ப தொழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் விவசாயிகள். மேலாண்மை அப்படின்ற விவசாயம் ஒரு நாட்டில தழைத்தோங்கி விளங்க வேண்டும் என்பது மிக அவசியம். அதான் உருப்பசியும். பசின்னு வந்துச்சுன்னா இல்லாம கொடுக்கக்கூடிய உணவு நிறைந்த நாடாக இருக்கணுமா. உருப்பசியும். ஓவா பிணியும், எந்த வகையிலையும் தேவையில்லாத நோய் நொடிகள் வந்துவிடக் கூடாது. ஒருவேளை நோயே வந்தாலும் அந்த நோயை போக்கக்கூடிய அளவுக்கான மருத்துவ வசதி நிறைந்த நாடாக ஒரு நாடு இருக்கணுமா. உருப்பசியும் ஓவா பிணியும். செருப்பகையும், தேவையில்லாம பக்கத்து நாடு சிற்றரசர்களோடு பகை பாராட்டி கொள்ளாமல் எல்லோரோடும் நட்போடு இருக்கக்கூடிய நாடாக இருக்கணுமா. இப்படி இருக்கக்கூடிய நாடு சிறந்த நாடு அப்படின்னு நான் சொல்லல, வள்ளுவர் பிறந்தகை சொல்றாங்க. ஊர், என்னுடைய ஊர் சிற்றூர். தந்தை பெயர் நம்பி, தாயார் பெயர் நங்கை மோகினி.